தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை உலகம் முழுவதும் உழவர் திருநாளாக மற்றும் அறுவடை திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. உழைக்கும் தமிழ் மக்கள் ஆண்டு முழுவதும் தமக்கு உதவி புரிந்த இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் உதவி புரிந்து தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளாக பொங்கல் விழாவினை தமிழர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். பொங்கல் என்பதற்கு பொங்கி வழிதல், பொங்குதல் என்பது பொருள். அதாவது புதிய பானையில் புத்தரிசி இட்டு அரிசியிலிருந்து பால் பொங்கி வடிந்து பொங்கி வருவதால் தை பிறந்துள்ள புத்தாண்டு முழுவதும் நம் வாழ்வும் வளமும் அந்த பால் போல் பொங்கி சிறக்கும். மகிழ்ச்சியும் திளைப்பும் ஒரு சேர பல்கி பெருகுவதோடு கழனியெல்லாம் பெருகி அறுவடை மென்மேலும் அதிகரிக்கும் என்பதே இந்த பண்டிகையின் மேலோங்கிய தத்துவமும் தொன்று தொட்டு வரும் நம்பிக்கையுமாகும். இத்தகைய சிறப்பு மிகுந்த பொங்கல் விழாவினை இளைய தலைமுறையினருக்கு உணர்த்தும் வகையில் பாரம்பரியமிக்க உதகை அரசு கலைக்கல்லூரியில் முதல்வர் முனைவர் ஈராஸ் அனில் அவர்களின் முன்னிலையில் கல்லூரியின் தமிழ்துறை மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து கல்லூரியில் பயிலும் அனைத்து துறை மாணவ மாணவிகளும் சமத்துவ பொங்கல் விழாவை இன்று கொண்டாடி மகிழ்ந்தனர். இவ்விழாவினை முன்னிட்டு கல்லூரியில் மாணவ மாணவியர் தமிழரின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தினையும் பறைசாற்றும் வகையில் பாரம்பரிய உடையணிந்தும் பல விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். பழமை மாறாமல் பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்து சிறப்பித்த மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழ்துறை மற்றும் விளையாட்டுத்துறை சார்பாக பரிசு வழங்கப்பட்டன. மேலும் கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நாங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் மியூசிக்கை பற்றி என்ன தெரியும்? பட்டியாரா போ frame
விட்டு வெளியே வாப்பா. போ ஸ்ட்ரைட்டா போ ஸ்ட்ரைட்டா போ ஸ்ட்ரைட்டா ஒரு 10 மீட்டர் ஸ்ட்ரைட்டா போ 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 ஸ்ட்ரைட்டா போ ஸ்ட்ரைட்டா போ போடு 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 பாத்து காஜல் லெஃப்ட்ல ப்ரோ அவர் போய் ஸ்ட்ரைட்டா நிக்க வச்சிட்டு வந்துருங்க. பாவம்டா.